வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இவன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறானேன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ரொம்ப நாள் கழிச்சா? ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு போடுறோம்னு நினைக்கிறேன். 3 நாள் 4 நாள் அப்புறம் தான் போடுறோம் கைஸ். இப்போ தான் வந்து ஹீரோயிக் போன வீடியோ போடுறோம். அதெல்லாம் ஷார்ட்ஸ் தானே. ஆமாம்ல, 100th வீடியோ போட்டு முடிச்சு 104th வீடியோன்னு நினைக்கிறேன். இது சார்ஜ் பரவாயில்ல கைஸ், நம்ம அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ப்ரோ பிளேயர் கைஸ், நம்மளாம் அதுக்குள்ளேயே முடிச்சிருவோம். யாரு 2 பேருக்குமே கோல்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு கைஸ். கொஞ்சம் அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இது என்ன எஸ்கேப்புன்னு நீங்கள் போக போகவே பார்ப்பீங்க. ரொம்ப டெரரான எஸ்கேப்பு. கொஞ்சோண்டு லேக் இஷ்யூ இருக்குது கைஸ், மன்னிச்சுக்கோங்க. இது வந்து FPS போட்டாலும் FPS போக மாட்டேங்குது. கிரானி ஏன் இப்படி பண்ணுறா? கிரானிக்கு வந்து நம்ம மாடு ஏற்றி ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு. அவங்க அது அப்புறம் வீடியோ போடலாம். அது இன்னைக்கு ஈவினிங்காக வரலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறோம். ப்ளீஸ் கொஞ்சம் சவுண்ட் ஏற்றினா நல்லா இருக்கும். ஏன்னா கிரானி பார்த்தாங்கன்னா இல்லை கைஸ், ஏன்னா நம்ம பேசினா அந்த கேம் வால்யூம் கம்மியாக இருக்கும். கரெக்டு தான். கொஞ்சம் இந்த லைட்டாக சவுண்ட் கிரானி வந்து நம்ம தொட்டிலே இருக்கணும். அப்போ கேம் ஒரு உற்சாகம். லேக் இஷ்யூ நிறைய இருக்கு. இதில் விழுந்துட்டு இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கீழே போயிருக்கோம். இங்கே வந்துட்டு ஒரு வாட்டி என்ன தெரியுமா கைஸ் ஆச்சு, கிரானி வரதை பார்க்காம இதுக்குள்ளே குதிச்சு நேராக கிரானி கையிலே போய் மாட்டினேன். கையில் இல்லை, மண்டையில். ஆமாம், மண்டையில் விழுந்தோம். அப்போன விழுந்தா பாட்டுன்னு அடிச்சிட்டா. என்ன கிளிச்சு தெரியுமா அது பார்க்க? போய் வாட்டர் மெலன் போய் சாப்பிடுவோம். சரி, ஏதோ ஒன்று வாட்டர் மெலன்னா சாப்பிட்டு கெட்டு போயிருக்கும் வயிற்றுல. கிரானிக்கு எல்லாமே கெட்டு தான் கைஸ் போயிருக்கும். சரி, ஏதோ ஒன்று அதெல்லாம் ஒன்று வேணாம். நமக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம இதெல்லாம் சாப்பிட வேணாம். நம்ம வந்து எஸ்கேப் மாஸ்டர் கீ கொடுத்துடாதீங்க. ஏண்டா அது ஏண்டா கைஸ்? மாஸ்டர் கீ வேணாம் கைஸ். அதுக்கு முன்னாடி எஸ்கேப்பு கைஸ். இல்லை கைஸ், அது இப்படியே இருக்கும். கிரானி இங்கே வருவா. அவன் பொறுமையாக தான் வருவா. கன் பாட் பீஸ் ஆச்சு. கிரானி பட்டு போட்டுன்னு போட போகிறோம். இப்போ இது எங்கே போவோம்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கிரானி 2 தான் விளையாடிருக்கேன். கிரானி 1 விளையாடினது இல்லை. கேமராமேன் வந்து கிரானி ப்ரோ பிளேயர், 2 ப்ரோ பிளேயர். இல்லை கிரானி நான் ப்ராக்டிஸில் தான் விளையாடுவேன். எனக்கு பயம். எனக்கு விளையாடவும் தெரியாது. பயம் இல்லை, விளையாட தெரியாது. இதில் பயம்லாம் ஒன்றும் இல்லை. வெறும் ஸ்லெண்ட்ரினா தான் பயம். அது இல்லை கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெப்பன் கீ இருந்ததுன்னா கார் கீ வேணும். கார் கீழே வெப்பன் கீ இப்போ நான் அந்த வெப்பன் பார்ட்டை தூக்கி அங்கே போட்டதுக்கு நான் எல்லாத்தையும் கிரானியை கொண்டிருக்கலாம். நான் ஏன் கைஸ் இப்படி இருக்கேன்? கொண்டுலாமா? அது ஏதாவது எதுவுமே இல்லை நம்மகிட்ட. இப்போ அவ வருவாளா இல்லையா? என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் சும்மா எடுத்துருக்கோம் கைஸ். ஏன் கைஸ் லேக் அடிக்கணும் கைஸ்? இந்த லேக் குறையணும். உங்கள் வீடியோ கரெக்டாக இருக்கணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறோன்னு எனக்கே தெரில. அதான் பண்ணுவோம் கைஸ். இன்னும் நமக்கு எதுவும் நிறைய கொஞ்சம் இடத்துல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இன்னும் அவ்வளோ இடத்துலாம் பண்ணவே இல்லை நான் கைஸ். கிரானி தெரியாதவங்க இது என்ன எஸ்கேப் பார்த்தீங்கன்னா, இது சுவர் எஸ்கேப் தான். இந்த ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது கைஸ். முடியலன்னா கைஸ் நோ ஹேட்ஸ் ப்ரோ. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவோம். நோ ஸ்பீட் ரன்லாம் கஷ்டம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கும். ஸ்பீட் ரன் வேணுன்னா கேளுங்க, ரொம்ப கஷ்டம்னா. சத்தம் போட்டு அவள் எங்கேருந்து இருக்க வரான்னு தெரில. ஐயோ கைஸ், நம்ம கிச்சன்லேருந்து போயிட்டு புக் இருக்குது கைஸ். புக்கு வேணும். ஃபஸ்ட்டு ஆப்பே புக்கு தான் நமக்கு. ஃபஸ்ட்டு புக்கே தான் கிடைக்கணும். நமக்கு எதோ தான் கிடைக்குது. இப்போது மாஸ்டர் கீழே தேவையே இல்லை கைஸ். ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மாஸ்டர் கீ என்ன பண்ணோன்னு. ரொம்ப டேஞ்சரஸ். ஆனால் என்ன, ஷார்ட்ஸ் கொஞ்சம் இல்லை தப்பாக கட் பண்ணதுனால அவ்வளோ தெரியாது. ஆனாலும் அந்த வியர்டான ஏன்டா இதை கொடுக்குறீங்க? இன்ஜின் பாட்டு கைஸ் கொடுக்காமலே இருந்தலாம். இதை இன்ஜின் பாட்டு தானே வேறு இருக்காங்க. அவ்வளோதான். நான் லெம்பிங் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நொண்ட மாட்டான். அப்போனா ஒரு டேலே முடிச்ச மாதிரி ஆயிடும். பாப்போம், ஒரு டே முடிக்க முடியும். கைஸ் ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே இது என்ன காக்கா என்ன வச்சிருக்க? தலைவரே பயங்கர கைஸ் மாஸ். ஐயோ கைஸ், என்ன பண்ணுவோம்? ஒளிஞ்சிட்டு கிரானிய பெப்பர் ஸ்ப்ரே மூஞ்சில் அடிச்சிடலாமா?
நான் எது தேவலாம் அதுக்குள்ள செயின் கட்டுற மட்டும் கடிச்சிச்சுன்னா ஒரே ஒரு ஐட்டம் ஹேமர் கடிச்சு நம்ம ஸ்டோன் ஐ மீன் அந்த ஸ்டிக் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது எஸ்கேப். அவ்வளோதான். பெப்பர் ஸ்ப்ரே மட்டும்தான் இருக்கு. வா கீழே வா, பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிடலாம். வா என்ன பண்ணும் இது மூஞ்சில் அச்சா ஏய் இது எம்டி கூட ஆகும்டா, கொஞ்சம் டேஞ்சர். இதாச்சா ஆகும் மேபி. வாடி வா மூஞ்சில் என்ன பண்ணுங்க அது ஒன்றும் ஒன்றும் முடியாது. செத்துறாளா? ஆக மாட்டான். ஓ கண்ணு எப்படி கண்ணு உனக்கு அப்படி இருக்கு. வா 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 பாரு பாரு என்ன பாரு. கிராணி கண்ணு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாது, போட்டு விட்டோம்ல. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டு வருவா எங்கேயாவது. ஆமாம் கொஞ்சம் டேஞ்சர் இருக்கும். நினச்சி ஈஸியாக கொண்டுடலாம். கண்ணு தெரியாமலாம் கொண்டா வந்து அது ரொம்ப தப்பு. முதுகில் குத்தாது. ஆனால் கிராணி நம்ம அப்படி தான் பண்ணுவான். கிராண்ட் பண்ணலாம் ஆனால் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அப்படிலாம் கிடையாது, என்ன வேணால் பண்ணலாம். பார்த்துடா என் பிளானே வேற கேஸ். திரும்ப பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து திரும்ப வச்சுட்டு என் பிளானே வேற. இப்போ வந்து அந்த கட்டை வந்து கட்டை பாத்திரம் ஹேமர் இருந்தால் தான் உடைக்கணும்னு அவசியம் இல்லை, கிராணி இருந்தாலே உடச்சிடலாம். கிராணி மேலே கூப்பிட்டு வருவோம். இந்த வயசுக்கா சுற்றிட்டு வராங்க. அப்படி வந்து இந்த சைடு வந்தாங்கன்னா நம்ம லாங்கில் அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணும். வயசு வா அவள் வரட்டும், முதல்ல அவள் வரலன்னா வரும். அடி ஐயோ லேட் ஆகிட்டேன் வேஸ்ட்டு. ஐயோ போச்சு. வந்துட்டு என்ன பண்ணணும், எல்லாமே ரீஸ்பாண்ட் ஆகுது. இப்போ தான் என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே போட்டு போடா. ஒரு வாட்டி சத்தம் போட்டு அங்கே போயிடலாம். அந்த மாங்காய் கீழே தள்ளி விட்டுருணும். என்னன்னே தெரியல. போடா என்ன கைஸ் பேட்டரி ரொம்ப கம்மியாயிடுச்சு. சூப்பர் கைஸ். ஆனால் சார்ஜர் இருக்கு, பரவாயில்ல, எதுவும் இல்லை. ப்ளீஸ் பிரைட்னஸ் ஏற்றிடலாம். இந்த ஃபோனில் ஏதாவது பிரச்சனை சார்ஜ் போனாலே பிரைட்னஸ் போயிடுச்சு. ஆனால் இப்போ கிராணி டிஸ்ட்ராக்ட் ஆகி கீழே இருப்பா. ஆனால் அதுக்குள்ளே இங்கே வந்து இது காட்டாத அந்த இதில் போடணும் கைஸ். போயிட்டு போலினோம். வெரி வேற லெவல். இப்போ கிராணி போய் நமக்காக அதை உடச்சு விட்டுரும். கொஞ்ச நேரம் இருக்கணும். அவங்க உடச்சு விட்டோன்னே போகக்கூடாது. உடச்சு விட்டு போனோன்னா அடி வரலன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். வந்துடும் சத்தம் போட்டு ஸ்கூல் இருக்கு உள்ள கைஸ். ஐஸ் வந்துட்டேனா வந்து கிராணி வந்து நம்மளை தேடி அப்படியே நமக்காக எல்லாத்தையும் உடச்சு விட்டு நான் பார்த்துட்டேன். நான் கீழே குதிக்கலாம். ஓடி வெயிட் பண்ணுவோம் ப்ளீஸ், போயிடுவா. இல்லை ஒரு இடத்துல தேவைப்படுமான்னு கேட்டால் இல்லை, 2 இடத்துல தேவைப்படும். என்ன ஸ்டாச்சு முதல்ல தெரியல கைஸ். போயிட்டா. ஓடு வெப்பன் பாட்டா. டேய் இதெல்லாம் என்ன பண்றது பாத்தீங்கன்னா. பாத்துட்டா இந்த இடத்துல இருக்க கூடாதே. டேய் ஏதாவது தண்ணி தொலைங்கடா. ரெண்டுமே எனக்கு தேவையில்ல. அது சுற்றுறதுல அவருக்கு வரணும். அவள் லாக்கு பிக் பண்ணுறதுக்குள்ள நம்ம அங்கே போயிட்டோம். போச்சு ட்ராப்பு. ஐயோ கைஸ் விடவே கூடாது. அன்னைக்கு கிளச் ஆச்சு கைஸ். 2 ட்ராப்ல மாட்டி செம்ம க்ளோஸ்ல வந்துட்டா. சரியான ஓட்டம் அன்னைக்கு. இங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டு. ஆனால் அதில் நான் ரெக்கார்டே பண்ணல. அது வந்து ப்ராக்டிஸ்க்கு விளையாடுறோன்ற மாதிரி விளையாடி சுவர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். ரெக்கார்ட் பண்ணல. அடுத்த டைம் ரெக்கார்ட் பண்ணா அது வந்து அது என்ன ஆச்சுன்னு எழுப்பி விட்டுட்டு இந்த கைஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பொருள் கூட உருப்படியாக கிடைக்கல. 2 பொருள் ஸ்பெஷல் கீ பார்த்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு போய் எடுப்போம் கைஸ். ஸ்பெஷல் கீ எங்கே இருக்கு? ரஸ்டி பேட்லாக் இதாக இருந்ததுல கீழடா அந்த இது இடத்துல. கைஸ் கண்டிப்பாக நாங்கள் தேவையில்லாத இடத்துலலாம் கட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ லென்த் அவ்வளோ இருக்காது.
உங்களுக்கு நல்ல லென்த் இருக்கும். இது இதுக்கு வேலையும் எக்கச்சக்கமா இருக்கும். ஓகே, ஸ்பெஷல் எடுத்துடு. இந்த இடத்துல போயிடலாம். கிராணி ஐயோ இவ வேற அவனா வந்துருவாளே. கார்னர் அடிச்சிடாத மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே முடிச்சிடக்கூடாது. சுத்திட்டு சத்தம் போட்டு அங்கே போயிட்டு கத்தரே. ஐயோ ஐயோ ஓடு ஓடு. கைஸ் வாங்க வா வா ஓடி அவ்வளோ கடுப்பேத்துறா நம்மள. கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டோர் எஸ்கேப் இந்த கேமில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டோர் எஸ்கேப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். ஆமாம், வந்து சிவர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். இன்னும் என்ன அவ்வளோதான் கைஸ். அதோட நம்ம கிராணி கார் எஸ்கேப் மறந்துட்டோம் கைஸ். அது கார் எஸ்கேப் சிவர் எஸ்கேப் முடிச்சிடலாம் கைஸ். ஏன் எங்கே போகிறோம்? ஏன்னா ரொம்ப கஷ்டம். சிவர் எஸ்கேப் முடிச்சுட்டு கார் எஸ்கேப் மட்டும்தான். கார் எஸ்கேப்பு நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே நமக்கு ஒரு எஸ்கேப்பும் தேவைப்படாது. அப்புறம் கிராணி 2 இருக்கும். அதுக்கப்புறம் கிராணி 2 எல்லா எஸ்கேப்பையும் முடிச்சுட்டு கிராணி 3 போகலாம். கிராணி 4 கஷ்டம். கிராணி 4 ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்களை பொறுத்து தான். அதுக்குள்ளே நம்ம சேனல் சத்தியமாகி நான் லைவ்லாம் போட்டு கேட்டேன் அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ணுங்கள். கிராணி 4 ப்ரோ அப்படின்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து மீட் தேவை. எனக்கு ஸ்பைடர் இருக்கும். கிராணி வந்தாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. இது இல்லைடா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படியா? நம்ம உளுந்த சத்தத்துக்கு கிராணி வந்தா நான் என்ன பண்ணுவேன்? வரல. ஐயோ என்ன ட்ராப்பா இருக்கு. நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ரொம்ப லாங் லென்த்தா போகுது. சின்ன கைஸ் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி அப்ப நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இந்த ஸ்பைடர் நம்ம அந்த பேர் என்ன ஸ்பைடர் கேட்டோம்ல, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் சுவருக்குள்ள குதிச்சுக்கலாம். அங்க இருக்கும் பிளாங்க் எல்லாமே. ஆமா, ஒருவேளை பிளாங்க் தேவையில்லை நமக்கு. அங்க வந்து இது இருக்கலாம், ஸ்டிக் இருக்கலாம், சம்திங் இருக்கலாம். என்ன கிராணி காணும்? ப்ளீஸ் நம்மளால அங்க போக முடியாது. நேரா யூஸ் பண்ணலாம். போச்சு. செம்ம கிளவர் கைஸ், செம்ம கிளவர். ஆனா வா நீ வெளியே போட வேணாம். எமர்ஜென்சி இல்லை ட்ராப்ல மாட்டினோம். ஸ்பைடருக்கு எடுத்து மேலே வா. ஐயோ இந்த வீடியோ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ நிமிஷம் ஆகுது? 13 நிமிஷம். 13 நிமிஷமா எனக்கு பயம் இல்லை. அந்த 14வது நிமிஷம் என்டர் ஆகும் போது என்ன பயம். ஐயோ பாட்டி எனக்கு வேற வழி இல்லை, வரவே மாட்டேன், விட்டுருங்க ப்ளீஸ். நீ பாட்டு போறா. கைஸ் பாத்தீங்களா? வர இன்னொன்னு இல்லையா நம்மகிட்ட? ஆமா 3 வேணுமே. கிராணி வேற 2 மணி நேரமா வருவா. சீக்கிரம் மண்டையில போட முடியாது. கிராணி அந்த 8 கால் பாடியை பார்த்துட்டு உன்னை பார்த்தா எனக்கு பயமே இல்லை. கிராணி வேஸ்ட் இதுதானே இருக்கு. அந்த 8 கால் பாடி பார்த்துட்டு வாயிட்டே ஆகுது. ஏதோ டேஞ்சரஸ் வெள்ளவா இருக்கா.
அந்த இது அவ்வளோ பயமா இல்லை அவன். ஆனா அந்த இது சவுண்ட் எஃபெக்ட் ஏதோ மாறி கத்துறான். ஐயோ 3 2 முறை கடிச்சிச்சா? ஆமா பேரலாக்கி ஒன்றும் இருக்குல்ல. கைஸ் இது வந்து செலிபிரிட்டி ஸ்க்ரூ டிரைவர். நம்மகிட்ட கன்னே இல்லை. இதில் நான் எங்கே போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறது கேமரா? சரி கார் டாய்லெட்டில் செக் பண்ணவே இல்லை கார். லேக் பயங்கர லேக் இஷ்யூ தான் கைஸ் பயங்கரமாக. வேற என்ன பார்த்தோம்னா ரஸ்டி பண்ண ரெஸ்ட்ரூம். அது அந்த ரெஸ்ட் ரூம் அந்த அந்த இடத்துல போய் பார்த்தாலே கார் கீ மோஸ்ட்டாக இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்யூட்டரில் ஒரு கேம் ப்ளே பண்ணுவோம் கண்டிப்பாக. மேபி கம்ப்யூட்டர் கிடச்சிருந்தா. ஆமாம் நான் நெக்ஸ்ட் வீக் கம்ப்யூட்டர் இது பண்ண போகிறேன் இல்லை. ஸோ அதனால் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் வீடியோ வரும். அதில் கம்ப்யூட்டரில் என்ன கேம் போடலாம் அப்படின்றத இட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் கைஸ். நான் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு போஸ்ட் போடுறேன். அப்போ நீங்கள் வந்து உங்களில் யாராவது சாரி உங்களுக்கு தோன்ற அந்த கேமை சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த கேமை போடுவேன். அதுக்கு நான் வந்து மைண்ட் கிராஃப்ட், ஃபார்ட் நைட் அதெல்லாம் வந்து தயாரிச்சுங்க. ஃப்ரீ ஃபயர்னா கூட எனக்கு ஒன்றும் இல்லை. ஃபார்ட் நைட் கூட சொல்லாதீங்க. அந்த கேமே பிடிக்காது எங்களுக்கு. மாறி இருக்கும். நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆமாம் மைண்ட் கிராஃப்ட் ட்ரை பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுவோம். கிராணி மாடல் எது வேணாலும் கேளுங்க. கிராணி வர போட்டு கலரும். நோ வெப்பன் சேலஞ்ச். இப்போலாம் சொன்னா அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? அப்புறம் ஷார்ட் பண்ணி எப்பயுமே எதுனா போனோம். நீங்கள் பாட்டுக்கு நேரில் வந்து கிராணி பொக்குன்னு வாயிலே குத்துவோம். ஐயோ ஈஸி மோடு தான் இவ்வளோ பொறுமையாக வரணும். ஆனால் வேணாம், நம்ம இப்போ வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு ஸ்க்ரூ டிரைவருக்கு அப்புறம் அந்த இது இருக்கும் ஃப்ரீ ஸ்ட்ராப், அந்த இடத்துலையும் போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் இடத்துல சேஃப்கி இருந்து சேஃப்குள்ளே ஒயர் கட்டர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. பொருளை கிடச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை போய் மாட்டணும். அதில் தான் எனக்கு தலைவலி. சார்ஜ் 1 தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நம்ம சார்ஜ் போட்டோம். இதுக்கு மேலே நமக்கு ஒரு பயமும் இல்லை. நான் கத்துனதுல பயந்துட்டேன் கைஸ். எவ்வளோ 17 மினிட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். மேபி. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ தான் நான் காட்டுவேன். இல்லை அவ்வளோ கம்மியாக இருக்க மாட்டோம். 20. ஓ எல்லாமே கிடைச்சிச்சு. எஸ்கேப் முடிஞ்சிருச்சு. ரஸ்டி பேட்லாக்கி மட்டும் வேணும். ரஸ்டி பேட்லாக்கி நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு எப்படி காக்கா சோறு வேணும். காக்கா எப்படி காக்கா சோறுன்னு அப்புறம் காக்கா சோறு வேணும்னு ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த காக்கா சோறு எடுக்கிறது. எங்க இருக்குன்னு தெரியல. மீட் இருந்தால் நம்ம காக்கா சோறு எடுத்துடலாம். கிட்டத்தட்ட மீட் இருந்தால் எப்படி காக்கா சோறு எடுக்க முடியும்? அந்த ஸ்பைடர் தான் காக்கா சோறு வச்சிருக்கோம் எல்லா டைமும். நான் கிராஸ் போ எங்கே போட்டேன்? கிராஸ் போ அது வந்து அந்த இது கிட்ட இருக்கும்டா. அது பேர் என்ன? டோர் கிட்ட. ஸோ இதாவது அந்த இடத்துல போட்டு கிராணி வந்துருப்பா. அதே தான் நானும் யோசிக்கிறேன். சரி ஓகே என்ன பண்ணலாம்? வந்திருக்க மாட்டான் நம்பி கீழே போ. வந்துருக்க மாட்டாளா? ஆமாம் வந்துருக்க மாட்டான். ஐயோ இது பெரிய சுத்தாச்சே. ஐயோ கைஸ் கடுப்பு கைஸ். பார்த்தோன்னா பட்டுன்னு அடிக்கணும். பார்த்தா சூட் பட்டன் நம்பிடுவேன். யோசிக்கவே மாட்டேன். காக்கா இதுக்குள்ள நம்மகிட்ட மீட் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இருக்கு அவ்வளோதான். ஃப்ரீ ஸ்டாப்பும் இருக்கு. போடு கைஸ். மிஸ் ஆகக்கூடாது. ஃப்ரீ ஃபயர் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஒரு 4 year old பிளேயர். 4 எல்லாம் இல்லை 9 கைஸ். நீங்கள் இது வாட்ஸ்அப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவன் 9 8 அந்த மாதிரி ஏதோ சத்தம் போடு அடி. ஃப்ரீ ஸ்டாப் இந்த இடத்துல கைஸ். எப்பயுமே இந்த இடத்துல வைங்க. வந்துட்டா பற்றி அவ்வளோதான். அவள் எடுத்து கன்ஃபார்ம் பைக்ராணி. இதுக்குள்ளே போனால் நம்ம சேர்த்து போயிருக்கோம். நீட்டாக எடுக்காம நான் மேலே வந்துச்சு. அவ்வளோதான். அவளுக்கு கோட்டு கழிச்சு வர
அங்கே தான் இருக்கா. அண்ணன் ஏண்ணே ஐயோ என்னண்ணே வந்தனே உருண்டு போயிட்டீங்க. ஆகல அண்ணா போகிறப்ப உங்களை கூப்பிட்டு போகிறேண்ணே. வாய்ப்பு பாப்போம். அண்ணன் பி லைக் டே நான் செவடையே தானடா போய்கிட்டு இருந்தேன். என் மண்டே ஊரில் வச்சு கரெக்டு. கிராணி ரொம்ப தப்பு பண்ணுறாங்க கைஸ். ஏன் கைஸ் நம்ம எல்லாரும் கொண்டு எதுக்குன்னே தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சூவர் பாட்டியை தாண்டி போயிட்டு இருக்கும் ஜானிசன் அண்ட் கௌதம். இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்காக தான் அவ்வளோ பண்றேன். இந்த ஸ்பைடர் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அது வேற மாடு சைஸுக்கு இருக்கு. வச்சுட்டு ஓடி பேர்ட் சீட் இருக்கும். நான் நினைச்சேன் பெட்டுனா பெட்டு தான். இத்தனை நாள் விளையாடுறதுனா எனக்கு தெரியாதா என்னென்ன எங்கெங்க இருக்கும். ஆனால் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது புலம்னது நான் தான். இப்போ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி இந்த பாட்டிலாம் போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு 3 பொருளும் கிடைச்சிருச்சு. எல்லாமே கிடைச்சிச்சு கைஸ். நம்மளால டே பண்ண முடியுமா? கீழே அந்த சூவர் பாட்டி தாண்டி போகிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணுமே அவ்வளோதான். லாஸ்ட் டைம் நமக்கு பயமே இல்லை. எனக்குலாம் சுத்தம் உடம்புல ஒரு சொட்டு பயம் இல்லை. கேமராமேன் தான் மேலே கீழேன்னு போயிட்டு இருந்தாரு. இல்லை உண்மையாக கைஸ் எஸ்கேப் பண்ணும்போது குதிச்சிட்டேன். பெட்லாம் குதிச்சிட்டேன். அவ்வளோ பயம். ப்ராக்டிஸ் ஆக்சுவலி அது வந்து ஈஸியில் தான் பண்ணேன் கிராணியோட. ஈஸி ப்ராக்டிஸ் கூட இல்லை ஈஸி. ஆனாலே அவ்வளோ பயம் அந்த 8 கால் பாட்டி மேலே. அந்த அவங்க வந்து எப்படி சொல்கிறது அந்த ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இது அது வந்து எல்லாத்தையும் இருக்காங்க எல்லாத்தையும் போட்டு. நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் இல்லாமல் பண்ணுற யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேம் ப்ளே பண்ணுறப்ப சரியான கதறி இருப்பாங்க. அதனால தான் வாய்ஸ் மெயில் போட மாட்டாங்க. ஐ மீன் வாய்ஸ் மெயிலா என்ன பண்ணுற கீழே பூச்சிலாம் போனேன். அந்த வாய்ஸ் ஓவர் என்ன பண்ணிட்டு இருந்தா கிராணி? இப்போ என்ன நடக்குது கிராணிக்கு? அவ வந்து அவளுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல கண்ணு தெரியல. நான் பெல் அடிச்சேன்னு இப்படி வந்தானா அவ தான் இன்டெலிஜென்ட் கிளவி. அப்படியே குச்சிரு. இங்கதான் வலிக்குது எனக்கு. நான் கீழே போட்டு கூப்பிடுறேன் கைஸ். நான் அடி வந்தாச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கெல்லாம் வைக்கணும். சரி ஜம்ப்ஸ்கேர் பண்ண மாட்டா அதனால பயம். பாத்துறா இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்களேன். இதெல்லாம் எனக்கு தேவையான்னு நான் கேட்குறேன். தெரியாம தான் கேட்குறேன். இவ்வளோ ஜம்ப்ஸ்கேர்லாம் எனக்கு தேவையா இந்த வயசுல? உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அது ஏறணும் தயவு செஞ்சு. நான் என்ன வந்து அவ்வளோவா கேட்குறேன். ஜஸ்ட் 1 ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கோ ப்ரோ யூ கேன் டூ இட். கமெண்ட் கூட பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு பயமா இருக்குங்க. இவ பார்த்துட்டாலே எனக்கு பயம் இல்லை. ஏன்னா இவ பார்த்தா எங்கே வருவான்னு நம்மளால கால்குலேட் பண்ணி டக்குன்னு போயிட முடியும். இவ பார்க்கலனா தான் எனக்கு பயம். வராளா